மேம்படுத்தும் பெயரில் தோண்டப்படும் பள்ளங்கள் சாலைகளை சிதைத்து பாழாக்கி பொதுமக்களின் தினசரி வாழ்க்கைக்கு இடையூறாக மாறியுள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மேலும் இத்துடன் இந்த செய்தித் தொடர் முடிவு பெறுகிறது. சென்னையில் குடிநீர் வசதிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தினால் மக்கள் தினமும் விபத்துக்குள்ளாகும் நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் ராமதாஸ் நகர் பகுதியில் குடிநீர் திட்ட பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் பெரும் விபத்து மண்டலமாக மாறியுள்ளது. சென்னை ஆழப்பாக்கம் அருகில் உள்ள ராமதாஸ் நகர் பகுதி தற்போது தினசரி விபத்துகள் நடக்கும் இடமாகவே மாறியுள்ளது. குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய மெட்ரோ வாட்டர் பழுப்புகள் பதிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக சாலையில் பெரிய பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளன. இதில் வண்டி ரோடு வேலை நடந்துச்சு. போன மாதத்துலேருந்து ஃபுல்லாக தோண்டியிருக்காங்க. தோண்டினது இன்றைக்கி வரைக்கும் ரோடு சரியில்லாமல் வண்டிகளுக்கு வரதுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இது கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம். எடுத்து எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்புறம் டெய்லி இந்த ரோடு போகும்போது எங்களுக்கு ரோடு வண்டி போகும்போது ஃபுல்லாகவே வண்டி ஏதாவது ஒரு வண்டி மாட்டி வண்டி டேமேஜ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இதனால் ரொம்ப பாதிப்பாக இருக்குது எங்களுக்கு. இதில் முதல்வர் குணத்துக்கு போய் எங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை கொடுத்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பலராமன் தெரு, கிருஷ்ணா நகர், ராமதாஸ் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் வெள்ளத்தால் அழிந்து தற்போது பள்ளம் மேடாக காணப்படுகிறது. இந்த சாலைகள் வழியாக பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் நிறுவன ஊழியர்கள் தினமும் சென்று வருகின்றனர். குடிநீர் விநியோகிக்கும் நிறுவனங்கள் பயன்படுத்தும் வாகனங்கள் அந்த பள்ளங்களில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி வருகின்றன. கடந்த மாதத்தில் மட்டும் ஒரு நிறுவனத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்த ரோடு கிட்டத்தட்ட ஒரு மாசமா இருக்கு சார். மழை வந்தால் போக முடியல. இந்த காவா தண்ணிலாம் இந்த மேலே வந்துடுது. நாங்கள் போய் சுற்றிட்டு போகிறோம். இப்போ தண்ணி வந்து வச்சிங்களேன், இது ஃபுல்லாக வந்துடும். இந்த ஒத்தடி பாதையெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. சீக்கிரம் மூட மாட்டாங்க, பள்ளம் மூடுறாங்க, இது பண்ணுறாங்க. அந்த முனையில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி பெரிய வண்டி தான் மாட்டிக்கிறது. நாங்கள் சுற்றின்னு போகிற மாதிரி அது பக்கத்து இருக்கா போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல சார். போகிற சுமாராக தான் இருந்து சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் பார்க்குறீங்களா, எல்லா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தோண்டி வச்சுருக்காங்க. சமீபத்தில் பெய்த மழையால் இந்த பள்ளங்களில் மழை நீர் தேங்கி சாக்கடை கழிவுகளாக மாறியுள்ளது. இதனால் சாலை முழுவதும் துர்நாற்றம், சுகாதார சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் சுகாதாரம் சீர்கெட்டு நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் வாகன ஓட்டிகள் இந்த சாலைகள் வழியாக பயணிக்கும் போது மருத்துவமனைக்கு செல்வது உறுதி என்று ஏளனமாக தெரிவிக்கின்றனர். இரவு நேரங்களில் பல விபத்துக்கள் நிகழ்வதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த ரோட்ல ஆட்டோ ஓட்டுறதுக்கா, இந்த ரோட்ல கடந்த 3 மாசமா ஆட்டோ ஓடும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ரோடையும் பிளாக் பண்ணிடுறாங்க. இப்போ நான் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் நான் சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. இதை ஒரு பண்ணணுன்னாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளாக தான் ஆகுது அதை மூடுறதுக்கு. இப்போ நான் ஜாயிண்ட் போடுறாங்கன்னா அந்த ஜாயிண்ட்டை சீக்கிரமாக பண்ணி முடிச்சுட்டு 1 நாள் 2 நாளில் முடித்தோம்னா போயிடலாம். இது ஒரு 3 மாதமாக அந்த ரோடு அப்படி தான் இருக்குது. இதால் என்னால் பயங்கரமாக முது வலிக்குது, வண்டிக்கு சேதாரம் ஆகுது. இதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்க. சீக்கிரமாக நடந்து சீக்கிரமாக இது இப்போ மழை காலம் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கே தெரியும், மழை காலம் வந்துட்டால் சீரியஸ் சகதியமாக. இப்போ ஒரு சைடு நோண்டிட்டாங்க, ஒரு சைடு மண்ணாக இருக்குது. அந்த மண்ணில் போய் ஆட்டோ போய் பதிஞ்சிருது. ஆட்டோன்னு இல்லை, காரு எல்லாமே போய் அதில் போய் மாட்டிக்குது. அதால் சிரமப்படுறாங்க. உள்ளே போகிற மக்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசு திட்டங்கள் மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும். ஆனால் இந்த திட்டங்களின் செயல்பாடே மக்கள் வாழ்க்கையை ஆபத்துக்குள்ளாக்குகிறதோ என்ற கேள்வி எழுந்து இருக்கிறது. இந்த சாலை சீரமைப்பு பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த ஆலப்பாக்கம் பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் பார்த்தோம் என்றால் இந்த குடிநீர் பணிகளானது நடைபெற்று வருவதாகவும், இந்த குடிநீர் பணிகளுக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் முழுவதுமே குண்டும் குழியுமாக காணப்படுவதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த ராமதாஸ் சாலை பொறுத்தவரையும் பிரதான சாலையாக இருப்பதால் இந்த சாலையில் மட்டுமே தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்வதாலும் இந்த சாலை முழுவதுமே இப்படி தேய்மானமாக இருப்பதாலும் பொதுமக்கள் எப்படி இந்த சாலையில் பயணிப்பது என்ற ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சாலை வழியாக பார்த்தோம் என்றால் இங்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களுக்கும் இடர்பாடுகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த மக்களின் கோரிக்கையாக என்னவென்று பார்த்தால் இந்த சாலையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.